ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு பாருங்கள். வேக வச்ச கேரட்டு, பால், நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே அடித்து பொடி பண்ணி எப்போவுமே நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில். ஏன்னா நம்மளால் அப்பப்போ 2 அந்த மாதிரிலாம் அடிக்கணுன்னா அடிக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாகவும் போடாமல். இது நம்ம சரலாக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். நம்ம காய்கறிகளும் குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி கொடுத்து பழகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ அடுத்து நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடித்தாச்சு. பால் ஊற்றி அடிச்சிட்டோம். எப்போவுமே குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் பழக்கம் பண்ணாதீங்க. சால்ட்டாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எல்லாமே லைட்டாக போட்டு கொடுங்க. எதையுமே ஜாஸ்தியாக போடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைக்கு. அதே மாதிரி ஒரு 10 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா மிக்சிலெலாம் சாதத்தை போட்டு அடித்து அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அப்புறம் அவங்களுக்கு மென்று சாப்பிட்ணும் அப்படின்றதே தெரியாமல் போயிடும். பிசைஞ்சு கொடுங்க சாதம். அவங்களுக்கும் சாப்பிட சொல்லி கொடுங்க. தட்டில் சாதத்தை போட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களா அள்ளிலாம் சாப்பிட்றாங்களா என்னென்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. பீட்ரூட் கூட இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பீட்ரூட்டு நான் போடுறேன் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.